அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டிற்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றதுங்க. இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் கிட்டத்தட்ட வேளாண்மை துறை மற்றும் நகைக்கடன்கள், அதே போல் பயிர்க்கடன்கள், மகளிர் சுய உதவி கலன்களுக்காக கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது, எல்லாருமே தம்ப்நெயில்லையே பார்த்த மாதிரி தான், ஃபோட்டோலேயே பார்த்த மாதிரி தான், 5 சவரனுக்குள்ள. சரிங்களா? யாரெல்லாம் நகைக்கடன் வச்சிருக்கீங்களோ அவங்களுடைய நகைக்கடன்கள், அதே போல் 5 சவரனுக்குள்ள இருக்கணும், 40 கிராமுக்குள்ள இருந்தா உங்களுடைய நகைகள் முழுமையாகவே தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசிடமிருந்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான அப்டேட் ஸ்கீம் கிடைச்சிருக்குது. ஸோ அதே போல இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு, அவர்களுடைய பெயர் பட்டியலும். ஸோ அதே போல இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 6,000 கோடி ரூபாயும் பயன்பெறக்கூடிய ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் யார் யாரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, நகைக்கடன் தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடனில் அரசு சர்ப்ரைஸ் தருமா? இப்போவே மக்களுக்கான ஒரு குஷியான தகவல். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தங்க நகைக்கடன் மீதான மதிப்பும் தேவையும் மக்களிடம் குறையவில்லை. நம்பகத்தன்மை, குறைந்த வட்டி உள்ளிட்ட காரணங்களுக்காக நகைக்கடன் முக்கியத்துவம் குறையாமல் உள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் தேர்தலும் விரைவில் தமிழகத்திற்கு வரவுள்ளதால் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய அறிவிப்பு அரசு தரப்பில் வெளியாகுமா என்ற ஆர்வம் பெருகி வருகிறது. உலகம் முழுவதுமே தங்கத்திற்கென்று தனி மதிப்பு அனைத்து காலத்திலும் இருந்து வருகிறது. தற்போது உலகளவிலான பொருளாதாரத்தின் நிலைமை, தங்கத்தின் தேவை, புவிசார் அரசியல் பதட்டங்கள் போன்ற காரணங்களுக்காக தங்கம் விலையில் தினசரி அடிப்படையில் மாறுதல் ஏற்படுகின்றன. ஆனாலும் தேவைப்படும் அவசர காலங்களில் அந்த தங்கத்தை பணமாகவும் மாற்றி பெற்றுக்கொள்ள முடிகிறது என்பதால் தான் தங்கத்தின் மதிப்பு எப்போதுமே குறையாமல் உள்ளது. பொதுமக்களுக்கு அவசரத்துக்கு பண தேவை ஏற்படுதில் நேரத்தில் வங்கிகள் கடன் வாங்கும் நடைமுறையும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் அடமானம். பொதுவாக தங்க நகை கடன்களை வங்கி பெறுவதற்கு பெரிய அளவிலான நிபந்தனைகள், விதிமுறைகள் கிடையாது. மற்ற கடன்களை விடவும் தங்க நகை கடன்களுக்கான வட்டி விகிதம் மிகவும் குறைவாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு வங்கிக்கும் ஏற்ப வட்டி விகிதம் மாறினாலும் அந்தந்த வங்கிகளில் வட்டி விகிதம் இந்த கடனுக்கு குறைவாகத்தான் இருக்க போகிறது. சரிங்களா? 5 சவரன் தங்க நகைக்கடன் தள்ளுபடி. இதற்கு இன்னொரு காரணம், மாநில அரசுகள் கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்படும் நகை தள்ளுபடி செய்துவிடும் என்ற நம்பிக்கையிலும் வைக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த முறை திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக 5 சவரன் வரையிலான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருந்தது. அதன்படியே மார்ச் 31, 2021 வரை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் அல்லது அதற்கு குறைவான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்ய முதல்வர் உத்தரவிட்டார். இதையடுத்து கிட்டத்தட்ட 4,818 கோடி 88 லட்சம் மதிப்பிலான தங்க நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதன் மூலம் கிட்டத்தட்ட 13,12,000 பேர் 13.12 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 2026ஆம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தல் வரக்கூடிய இந்த
தேர்தல் வாக்குறுதியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதே வாக்குறுதியில 5 சவரன் நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். அதே போல 40 கிராமுக்குள்ள இருக்கணும், 5 சவரனுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல சில கண்டிஷனும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நகைக்கடன் தள்ளுபடி செய்ய சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி நீங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ரேஷன் அட்டை நம்பர்லாம் கரெக்டா கொடுத்துருக்கணும். அதே போல ஆதார் நம்பர்லாம் கரெக்டா கொடுத்துருக்கணும். ஸோ அதே போல உங்களுக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தகுதி இல்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலி நகை வச்சிருந்தீங்கனாலும் தள்ளுபடி கிடைக்காது உங்களுக்கு. அதே போல நகைக்கடன் முழுமையா செலுத்தியிருந்தீங்கனாலும் தள்ளுபடி கிடைக்காது. ஸோ அதே போல ரேஷன் அட்டை நம்பரை வேற உங்களுடைய ஃபேமிலி நம்பரை கொடுத்துருந்தாலும், தப்பா கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வரக்கூடிய சட்டசபை தேர்தல் வாக்குறுதியில நகைக்கடன் தள்ளுபடி பெறணும் அப்படின்னா 5 சவரனுக்குள்ள வச்சுக்கோங்க. அதே போல 40 கிராமுக்குள்ள வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நகைக்கடன் வாங்கி இல்ல வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி, இதெல்லாம் இந்த ரூல்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம் அப்டேட். எல்லாரும் பயன்பெற்றுக்கோங்க. தேங்க்யூ. இது வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்த போறாங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ.